நசிமா டிவி சேனல்ல கதை கேட்க வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிலால் மலை என்ற ஒரு சிறுகதை. இதை எழுதியவங்க பாலஸ்தீன எழுத்தாளர் நஜதுல் ஃபரஸ். தமிழ்ல பிரியா மொழிபெயர்ப்பு செய்திருக்காங்க. இந்த கதையை உங்களுக்காக வாசிக்க போறேன். பாலஸ்தீனிய நகரமான நஃப்லஸின் வடகிழக்கு பகுதியில்தான் இந்த கம்பீரமான கட்டமைப்பு அமைந்திருக்கிறது. சின்ன வயதிலிருந்தே நாங்கள் அதை பிலால் மலை என்றுதான் அழைக்கிறோம். நான் முதலாய் ஒரு பாலஸ்தீனிய வரைபடத்தை கண்டபோது அதில் குறிக்கப்பட்டிருந்த அதன் பெயர் த கிரேட் மவுண்டேன். அதன் நிழலில்தான் எங்களுடைய சிறிய கிராமமான வாதியல் ஃபதான் உறங்கிக் கொண்டிருந்தது. தினந்தோறும் அதிகாலையில் அந்த மலையடிவாரத்தை பார்க்கும் போதெல்லாம் என் கண்ணுக்கு தட்டுப்படுவதென்பது நிறைய ரகசியங்களையும் கதைகளையும் தன்னில் கொண்டு மலை முழுவதும் சிதறி கிடக்கும் சைப்ரஸ் மரங்களின் கூட்டமும் அவற்றுக்கு பொட்டு வைத்தாற்போல் ஆங்காங்கே சாம்பல், கருப்பு, வெள்ளி என்று பல்வேறு நிறங்களில் கிடக்கும் பாறைகளும் தான். இயற்கையின் இமைகள் அதை முழுவதுமாய் மறைத்து கொண்டிருக்கும். மஞ்சளும் பச்சையுமான முட்கள் அம்மலையின் நெற்றியை வருடி அதன் உயரத்தையும் கம்பீரத்தையும் இன்னும் அதிகப்படுத்தி காட்டும். இப்புவியில் வாழும் அனைத்து உயிர்களும் அங்கே இருந்தன. சமவெளியில் விளையக்கூடிய பழுப்பு நிற பயிர்கள், முட்கள் நிறைந்த பாறைகள், ஆரஞ்சு பழ தோட்டங்கள், பாதாம் மரங்கள் சூழ்ந்த திராட்சை, அத்தி மற்றும் ஆலிவ் தோட்டங்கள் என அனைத்தும் இருந்தன. மேலும் நீலவண்ண சாயல் கொண்ட சிவப்பு, ஊதா, மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிற பூக்கள் இவற்றை நாடாவை போல் சூழ்ந்து அலங்கரித்து நின்றன. என் பாட்டியிடம் ஏன் இந்த மலைக்கு பிலால் மலை என்று பெயர் வந்தது என்று கேட்டபோது மற்ற பாட்டிகளைப் போலவே அவரும் கூறியது, இறை தூதர் முகமதின் நம்பிக்கைக்குரிய ஒருவராக இருந்த பிலால் இப்னு ரஃபா இந்த மலையை கடந்து சென்றதாக ஒரு நம்பிக்கை இருக்கிறது. மேலும் மலை உச்சியில் பிலால் சன்னதி என்ற பெயரில் ஒரு குகையும் இருக்கிறது என்றார். அன்று முதல் இந்த உயர்ந்த கட்டமைப்பின் மீதான என் அன்பும் நேசமும் அதிகரித்தது. அன்று முதல் அதன் முட்கள் நிறைந்த பாறைகளையும் குகைகளையும் சைப்ரஸ் மரங்களையும் கடந்து அதன் உச்சியை ஒரு நாள் அடைந்தே தீர வேண்டும் என்ற கனவு எனக்குள் வளரத் தொடங்கியது. பயணத்தில் வரும் துன்பமெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல. ஏனென்றால் நிச்சயம் அது ஒரு அற்புதமான மகிழ்ச்சி நிறைந்த பயணமாக இருக்கும். நான் வளர வளர என்னுடைய கனவும் சேர்ந்து வளர்ந்தது. ஆனால் மலையேற்றத்தில் இருக்கும் அத்தனை தடைகளையும் தாண்டி அந்த நீண்ட நாள் பயணத்திற்கு யார் என்னை கூட்டிச் செல்வார்கள்? நான் இதை பற்றி என் அப்பாவிடம் பேசும்போதெல்லாம் அவர் சிரித்து கொண்டே சொல்வார், பாறைகளும் மலைகளும் நம்மை சுற்றிலும் எங்கும் நிறைந்துள்ளன, நீ எங்கு வேண்டுமானாலும் போ என்று. ஆனால் எனக்கு இந்த சின்ன மலைகளின் மீதெல்லாம் விருப்பமில்லை. பாம்புகளும் அதன் சீற்றங்களும், ஓநாயும் அதன் ஊளையிடும் ஓசையும், அசிங்கமான தேள்களும் குள்ளநரி கூட்டமும், ஓணான் போன்று ஊர்ந்து செல்லும் உயிரினங்களும் நிறைந்த அந்த பிரம்மாண்ட பிலால் மலையே என்னுடைய முள்ளும் இரத்தமும் நிறைந்த கனவாய் இருந்தது. எதனால் என்றால் அதன் இறுதி முனையில் உச்சியில் மறைந்திருக்கும் அற்புதமான மனதை தூண்டக்கூடிய இனிமையான மனம் நிறைந்த அந்த வரலாறே காரணம். வருடங்கள் ஓடியது. என்னுடைய கனவை பற்றி அனைவருக்கும் தெரிய வந்தது. மேலும் சிலரும் அவர்களுக்கும் இருக்கும் அதே ஆசையுடன் என்னுடன் பகிர்ந்து கொண்டனர். வசந்த காலத்தின் பிரகாசமான நாளொன்றில் விவசாயத்துறையில் பணியாற்றும் என் உறவினர் ஒருவர் என் வீட்டுக்கு வந்திருந்தார். உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, இன்று நான் உன்னை பிலால் மலையில் உச்சிக்கு அழைத்துச் செல்ல போறேன். இது கனவா நினைவா என்ற ஆச்சரியத்தில் என்னை சுற்றி இருந்த அனைத்தையும் தொட்டு தொட்டு பார்த்தேன். இது நிச்சயமாக நினைவுலகம்தான், கனவல்ல. நான் கேட்டதை என்னால் நம்பவே முடியவில்லை. நாம் பாறைகளின் மீது ஏறி செல்லப் போகிறோம். மரங்களின் நிழலில் ஒரு சிறிய ஆமையைப் போல் ஓய்வு கொள்ளப் போகிறோம் என்று கத்தினேன். பொறு, நாம் காரில் தான் செல்லப் போகிறோம். உறவினர் என்னை அமர்த்தினார். கடவுளே, எந்த காரில்? அங்குதான் பாதைகளே இல்லையே. ஆமாங்கண்ணா, அந்த மலையின் பின்னால் இருந்து ஒரு பாதை செல்கிறது. என்னுடைய வேலையின் நிமித்தம் மலையின் மேலுள்ள மரங்களை சோதனை செய்வதற்காகவென்று அப்பாதையில் செல்ல நான் அனுமதி பெற்றிருக்கிறேன். என்னுடைய கனவின் ஒரு பாதி நொறுங்கி போனது. பரவாயில்லை, நான் அவருடனும் மற்றும் மேலும் சிலருடன் சேர்ந்து செல்லப் போகிறேன். காரில் ஏறி மலையை நோக்கிச் சென்றோம். ஆனால் கடவுளே, என்ன இது? இது மலையின் பின்பகுதியை பெருமளவு ஆக்கிரமித்து உருவாக்கப்பட்டிருக்கும் இஸ்ரேலிய குடியிருப்பு. எனது உறவினர் பதிலளித்தார். இப்பதான் தெரியுது எதுக்கு அவங்க சாலை போட்டிருக்காங்கன்னு என்றேன் நான். என்னுடைய சந்தோஷம் என்னை விட்டு போனது.
எனக்கு அந்த பயணத்தை தொடர விருப்பமற்று போனது. என்னுடைய உயர்ந்த பெரிய நண்பனுக்கும் ஒரு இருண்ட மறுபக்கம் இருக்கிறது. என்னுடைய கனவு எங்கோ தூர போனது. கண்களில் கண்ணீர் தெறிக்க என்னுடைய ஆன்மாவை அதன் உச்சியில் புதைத்தேன். இது உன்னை திருப்திப்படுத்தியதா பிலால் சன்னதியே? இது உன்னை திருப்திப்படுத்தியதா? என்னால் முடிந்தவரை பெருங்குரல் எடுத்து கத்தினேன்.